1 சாமுவேல் அதிகாரம் 8. ஓகே, இப்போது சாமுவேல் வந்து முதிர் வயதாக இருக்கிறார், ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட குமாரரை வந்து நியாயாதிபதிகளாக வைக்கிறாரு. அவரோட முதல் மகன் பேர் என்னன்னா யோவேல், இரண்டாம் மகனோட பேர் என்னன்னா அபியா. முதல் மகன் யோவேல், இரண்டாம் மகன் அபியா. இவங்க 2 பேரும் பெயர் சபாவில் நியாயாதிபதியாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சாமுவேலை மாதிரி உண்மை உள்ள மனுஷனாக இல்லை. பொருளாசை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இவங்க ஜனங்கள்கிட்ட லஞ்சம் வாங்கினாங்க, நியாயத்தை புரட்டுனாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாத்தையும் இந்த சாமுவேலுடைய குமாரர்கள் 2 பேரும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சி நேர சாமுவேலுடைய வீடு எங்கே இருக்குது? ராமா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ராமாவில் சாமுவேலோட வீட்டுக்கு போய், உங்கள் குமாரர்கள் வந்து இப்படி பண்ணுறாங்க, அதனால் எங்களுக்கும் மற்ற ஜாதிகளை போல் நாங்களும் வாழணும், அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எங்களுக்கு வந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க, அந்த ராஜா எங்களை நியாயம் விசாரிக்கட்டும், அந்த ராஜா வந்து எங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் வரும்போது அவர் வந்து முன்னிலையில் வந்து நின்று எங்களுக்காக போர் தொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாமுவேல் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்ட சாமுவேல் ராஜா ரொம்ப இதை கேட்ட சாமுவேல் வந்துட்டு ரொம்ப மன வேதனையில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறாரு. ஜனங்கள் வந்து ராஜா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் வந்து ரொம்ப ஜெபிக்கிறார். அப்போது தேவன் சொல்வார், நீ வந்து இதுக்காக வருத்தப்படாத, அவங்க வந்து ஒன்றை தள்ளலை, அவங்க வந்து என்ன தான் தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவன் வந்து இந்த சாமுவேல்கிட்ட சொல்வார். எப்படி ஜனங்கள் வந்து என்ன தள்ளி விக்கிரகத்தை நோக்கி போனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ ஒன்றை தள்ளுறாங்க. நீ வந்து அதனால் ராஜாவோட ஆட்சி எப்படி இருக்கோ, ராஜா வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீ வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல்கிட்ட வந்து தேவன் வந்து சொல்கிறார். இப்போ சாமுவேல் நேராக போய் ஜனங்கள்கிட்ட சொல்கிறார், இப்போ ராஜா வந்தால் என்ன நடக்கும்னா, உங்கள் மகன்களை என்ன செய்வாங்கன்னா ரதத்துக்கு முன்னாடி ஓடும்படியாக வைப்பாங்க, ரத சாரதிகளாக மாற்றுவாங்க, குதிரை வீரராக மாற்றுவாங்க, 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராக்குவாங்க, நிலத்தை உழுகிறவங்களாக வேலை செய்ய வைப்பாங்க, விளைச்சலை அறுக்கிறவங்களாகவும் வேலை செய்ய வைப்பாங்க, யுத்தத்தோட ஆயுதங்களை பண்ணுகிறவர்களாகவும் வேலை வாங்குவாங்க, ரதங்களின் பனிமுட்டுகள் எல்லாத்தையும் செய்கிறவங்களாக இருப்பாங்க. உங்கள் குமாரத்திகள், உங்கள் பெண் பிள்ளைங்களை என்ன செய்வாங்கன்னா பரிமள தைலம் செய்கிறவர்களாக வேலை வாங்குவாங்க, சமையல் பண்ணுகிறவர்களாக ஆக்குவாங்க, அப்போ சுட்டு தர்றவங்களாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் வயல்கள் என்ன ஆகும்னா, உங்கள் வயல்கள்லேயும் திராட்சை தோட்டங்கள்லையும் ஒலிவத்தோப்புகளில் இருந்து நல்லது எல்லாத்தையும் எடுத்து அதை ராஜாவோட ஊழியக்காரருக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட தானியத்துலேயும் திராட்சை பலன்களையும் வரக்கூடியதை தசமபாகமாக வாங்கி அதை ராஜாவோட பிரதானிகளுக்கும் சேவகர்களுக்கும் கொடுப்பாங்க. உங்களோட வேலைக்காரிகளையும் உங்களோட திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் ராஜாவோட வேலைக்கு எடுத்துருவாங்க. உங்களோட ஆடுகளில் 10ல் 1 பங்கு ராஜாவுக்கு எடுப்பாங்க. நீங்கள் வேலையாட்களாக ராஜாவுக்கு நீங்கள் வேலையாட்களாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக எங்களை அரசாள்றாரு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவின் நிமித்தம் புலம்புவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேல் வந்து ராஜா வந்தால் என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சாமுவேலுக்கு பேச்சை கேட்குறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு ராஜா தான் வேணும், அவர் தான் எங்களை இனிமேல் வழி நடத்தணும், அவர் தான் எங்களை நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கர்த்தர் சரி ஜனங்கள் விருப்பப்படியே செய் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ராஜாவை நியமித்துக்கொள் அப்படின்னு சொல்லி கர்த்தரும் சொல்லிடுவார். உடனே சாமுவேலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவங்கவுங்க ஊர்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு.